guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம லவ் சைக்கிள் அப்படின்ற ஒரு போயமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சினுவா அச்சிபி தான் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம சினுவா அச்சிபியோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சினுவா அச்சிபி தான். இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 1930 வந்து நைஜீரியாவில் பிறந்திருக்காரு. இவர் எப்போ இறந்திருக்காருன்னா March 21, 2013, அதாவது March 21, 2013 இவர் இறந்திருக்காரு. இவரோட ப்ரொஃபஷன் என்னவாக இருந்திருக்குன்னா ஒரு நாவலிஸ்ட்டாக இருந்திருக்காரு, போயட்டாக இருந்திருக்காரு, எஸ்ஏயிஸ்ட்டாக இருந்திருக்காரு அண்டு ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஃபால் அப்பார்ட், நோ லாங்கர் அட் ஈஸ், ஆரோ ஆஃப் காட், லவ் சைக்கிள் போம், இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸான ஒர்க்கு. சினுவா அச்சிபி வந்து ஒரு ஆஃப்ரிக்காவிலே ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸுக்காக ஒரு இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் வந்து மக்கள் அவர் வச்சுருந்துருக்காங்க. தென் அவருடைய ஒர்க்ஸ்லாம் எதை பற்றிலாம் இருக்குன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் கல்ச்சர், இதான் ஆஃப்ரிக்காவோட கலாச்சாரத்தை பற்றி இருக்கும், லவ்வை பற்றி இருக்கும், ஐடென்டிட்டி அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு, மனிதர்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப், லவ்வாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த லவ் சைக்கிளுடைய சம்மரிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த போம் லவ் சைக்கிள் என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பிட்வீன் ஒரு கப்புள்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதை வந்து ஒரு சன்னு கூடயும் எர்த்து கூடயும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா இப்போ எர்த்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து சன்னை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. அதே மாதிரி சன் வந்து டே ஃபுல்லாக எர்த்தை வந்து ரொம்பவே ஒரு ஆங்கரோட ஒரு கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சன்னு வந்து ஒரு ஆங்கிரியோட ஒரு மறு உருவமாக பார்க்கலாம். எர்த்தை வந்து ஒரு டாலரன்ஸ், ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு எவ்வளோ எல்லாத்தையுமே ஒரு சகிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம எர்த்தை பார்க்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ டே டைமில் வந்து ஒரு மேல் வந்து அவனோட ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் எல்லாத்தையும் ஒய்ஃப் மேலே காட்டுவான் ஆங்கிரியோ கோவத்தோட. பட் நைட் டைமில் வந்து அந்த ஃபீமேல்கிட்ட அந்த மேல் அடங்கி தான் போய் ஆகணும். இதை தான் இந்த கான்செப்டை தான் கம்பேர் பண்ணி இந்த எர்த்து கூடயும் சன்னு கூடயும் சினுவா அச்சிபி வந்து எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டே டைமில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சன் வந்து ரொம்ப வெயிலை கொடுக்கும். அதை வந்து எர்த்து வந்து தாங்கும். அதை வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட எவ்வளோ வெயில் கொடுத்தாலும் அந்த எர்த்து தாங்கும். பட் நைட் டைம் வந்தால் சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு எர்த்தோட கட்டுப்பாட்டுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். அடுத்த நாள் விடியும் போது எர்த்து மேலே கொஞ்சமாக பனிமூட்டத்தோட கொஞ்சமாக சன்னு வெளியே வந்து அந்த பனிமூட்டத்தெல்லாம் சன்னு கொஞ்சமாக போக்கி திருப்பி ஒரு பயங்கரமான வெயிலை கொடுக்கும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு லவ்வர்ஸ்குள்ளே எப்படி டே டைமில் வந்து ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேலை ஒரு கண்ட்ரோல் பண்ணாலும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெஷர், டென்ஷன், ஆங்கிரியோட வெளிப்படுத்தினாலும் நைட் டைமில் வந்து அந்த ஃபீமேல்கிட்ட மேல் வந்து அடங்கி தான் போகணும். அதே மாதிரி சன்னு வந்து டே டைமில் எவ்வளோ தான் ஒரு எர்த்து மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலுமே நைட் டைமில் வந்து எர்த்துக்கிட்ட வந்து சன் அடங்கி தான் போகணும். இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து எர்த்து கூடயும் சன்னு கூடயும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு இந்த சினுவா அச்சிபி. இப்போ வாங்க இதை படித்து பார்த்துடலாம். லவ் சைக்கிள் இஸ் அ போம் தட் எக்ஸ்பிளைன்ஸ் த கண்டினியூஸ் சைக்கிள் ஆஃப் லவ் இன் ஹியூமன் லைஃப். இது வந்து லவ் சைக்கிள்ன்றது ஒரு போயம். இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு ஹியூமன் லைஃப் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, டே டைமில் வந்து ரெண்டுமே விட்டு கொடுத்து போயிடணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் சைக்கிள்ன்றது இது வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிள். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பிரேக்கே கிடையாது. த போயட் ஷோஸ் தட் லவ் பிரிங்ஸ் ஹாப்பினஸ், ஹோப், பெயின், செப்பரேஷன் அண்ட் ரியூனியன். இந்த காதல் என்ன கொண்டு வருதுன்னா ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு வலியும் தரும், ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவாகவும் இருக்கும். இப்போ இந்த சன்னும் இந்த எர்த்தும் நைட் டைமில் என்ன தான் ஒன்றா இருந்தாலும் டே டைமில் வந்து அது செப்பரேஷன் ஒரு செப்பரேட் ஆகணும். எந்த ஒரு எமோஷனுமே இல்லாமல் அது பிரிஞ்சாகணும். அதே மாதிரி அது திருப்பி ரியூனியனும் ஆகிக்கும். ஹியூமன் எமோஷன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி சேஞ்ச், மேக்கிங் லவ் அ நெவர் எண்டிங் ஜேர்னி. அதாவது மனிதனோட எமோஷன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். பட் அந்த லவ்வோடைய அந்த ஜேர்னி, அந்த பயணம் வந்து முடியாது, நெவர் எண்டிங் அப்படிங்கிறாரு சினுவா அச்சிபி. The poem suggests the love is not always perfect. இந்த போயம் என்ன சொல்லுதுன்னா காதல் வந்து எப்பயுமே பர்ஃபெக்ட் கிடையாது. இட் இன்க்ளூட்ஸ் ஜாய் அண்ட் சாரோ. அதில் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸான மூமெண்ட்டும் இருக்கும், சாரோ ஒரு துக்கமான மூமெண்ட்டும் இருக்கும். பட் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பீப்புள் க்ரோ எமோஷனலி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் பெட்டர்.
ஸோ இந்த மாதிரி அதில் என்ன தான் துக்கமும் இருக்கலாம், சந்தோஷமும் இருக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து ஒரு அனுபவம். ஒரு மனுஷன் வந்து மனநிலை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப், ஒரு நல்ல ஒரு புரிஞ்சிக்கிற லைஃப் வந்து இது ரெண்டுமே தேவை. த்ரூ சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் விவிட் ஐடியாஸ் அச்சுபே ப்ரெசன்ஸ் லவ் அஸ் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். இதில் அச்சுபே என்ன சொன்னால், காதல் வந்து ஒரு இயற்கை கூட வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம இதோடைய தீம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். தீம்ஸ் வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஜாய் அண்ட் சாரோ, ஹியூமன் எமோஷன்ஸ், change and growth, the cycle of love. Conclusion: love cycle teaches that love is a continuous journey filled with both happiness and difficulties. Every experience in love helps people become wiser, stronger and more கம்பேஷனேட். அதாவது இந்த லவ்ன்றது ஒரு என்ன பாடம் இருக்குதுன்னா, ஒரு லவ்ன்றது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி, ஒரு தொடர்ந்து வாழ்க்கை வந்து போயிட்டுருக்க ஒரு பயணம். அதில் வந்து சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் தடங்களும் இருக்கும். இது எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு லவ்வை வந்து ஒரு பீப்புள் வந்து ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு ஸ்ட்ராங்கர் பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு தூணாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சின்னு அச்சுபே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தென் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.